அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி விடாமுயற்சி அஜித் நடித்து மகிழ் திருமேனி இயக்கத்தில் வந்திருக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மிகுந்த பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்கிறத விட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்திருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அஜித் அவர்கள் தற்சமயம் மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை வென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். தகுதியானவருக்கு தரமான விருது கிடைத்திருப்பதில் சத்யபதி டாக்கீஸ் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து இந்த படத்துக்குள்ளே நம்ம வந்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோக்களுடைய ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்கும். ஆக்ஷனு, ஃபைட்டு, சென்டிமெண்ட்டுன்னு அதையெல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அஜித் அவர்கள் வித்தியாசமாக ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறாரு. இந்த கதைக்களம் இவரால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எக்ஸ்ட்ரானரியான ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட லவ் அதில் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது காதலில் ஃப்ளாஷ்பேக் போகிறது, இன்டர்கட்டில் சொல்கிறது. இப்போ நிறைய படங்கள் வெற்றி பெற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இன்டர்கட்டில் சொல்லியே சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. த்ரிஷாவினுடைய அருமையான காதல் உணர்வுகள், அஜித்குமாரின் காதல் உணர்வுகள் இதையெல்லாம் கலந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மெல்லிய லவ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பண்ணுற லுக்காக இருக்கட்டும், ஒரு காதலை எப்படி டெவலப் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அஜித் பண்ணுற மாதிரியும், இன்னொரு காலகட்டத்தில் அந்த காதலை எப்படி உள்வாங்கி நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும், ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இந்த காலத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேறு விதமான லாஜிக்கில் டைரக்டர் சொல்லி இருப்பதும் அதை நியாயப்படுத்துறதும் ரொம்ப அழகான சீன்ஸாக இருக்கும். அஜித் த்ரிஷா போர்ஷனே ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுடைய கான்வர்சேஷன், லவ் லுக்கு, ஒரு பார்ட்டியில் உட்காந்து பேசுகிறது, ஒரு ஹோட்டலில் உட்காந்து தன் காதலை வெளிப்படுத்துறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற அஜித்தும் கரண்ட்டில் இருக்கிற அஜித்தையும் காட்டுறது, இது எல்லாமே ரொம்ப லவ் சீக்வன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு டீப்பான ஒரு காதலை அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபில் நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாமே மாறி இருக்கும். அர்ஜுன் வர்ற வரைக்கும் இந்த படம் ரொம்ப சாஃப்டாக எக்ஸ்ட்ரானரி லவ்வாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷனுக்கு வரும். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கதையை கையாளும் போது ஒளிப்பதிவாளரின் பலம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதை விட அனிருத் மியூசிக் ரொம்ப நாள் இவர் பண்ணியிருந்தால் கூட ஒரே பேட்டர்ன் மாதிரிலாம் இருக்கும் சில இடத்துல. அதெல்லாம் இந்த இடத்துல இல்லை. ஹாலிவுட் லெவலில் ரொம்ப யோசித்து ஒரு ஃப்ரேமுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் வழக்கமான நடிப்பை காட்டிலையும் அலட்டிக்காமல் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையாவது அவர் ஆக்ஷன் பிளாக்கில் ஒரு ஸ்டைல் பண்ணுவார்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டைல் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது ரசிக்கும்படியாக இருக்கும். 2.5 மணி நேரம் த்ரிஷா, அஜித் இவங்களுடைய லவ் போர்ஷனில் சின்ன ஆக்ஷன் பிளாக்கை சேர்த்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப மிரட்டலாகவும் இருக்கும், சைலண்ட்டாக மிரட்டலாகவும் இருக்கும். வெளிநாட்டுடைய அந்த ஒளிப்பதிவு ராவாக இருக்கும். ஒரு பாலைவனம் மாதிரிலாம் காட்டுவாங்க. ராவான மெட்டீரியலான இருக்கிற இடத்துல கேமரா ஃப்ரேம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கே பார்த்தாலும் ஒயிட் ஆங்கிளில் எந்த ஃப்ரேம் இருக்காது. அதில் ஒரு 4-5 பேர் வச்சு பேசும்போது அந்த ஃப்ரேமில் இருக்கிற பெரிய பிளாக்கில் இருக்கிற அந்த ஃப்ரேம் இயற்கையெல்லாம் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு கார் ஃபைட் பார்த்திங்கன்னா வழக்கமான அஜித்தோட கார் ஃபைட் இல்லாமல் காருக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம அந்த காருக்குள்ளே ஒரு சண்டை நடந்தால் எப்படி போட்டுக்கொண்டதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஸ்டென் மாஸ்டர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லவ், ஃபேமிலி, ஆக்ஷன் இந்த 3 பேருக்கும் இந்த 3 பேர் சிந்தனை இருக்கும். ஒருத்தனுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு லவ் படம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலி படம் பிடிக்கும். இந்த 3 பேரும் சேர்ந்து போய் பார்த்தா கூட இந்த படம் மொத்தமாகவே பிடிக்கும். இளைஞர்களை கனெக்ட் பண்ணி எடுத்தாலும் கூட அபவ் 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான தமிழ் சினிமா. நம்ம லக்கி பாஸ்கர் பார்த்தீங்களா, அந்த லக்கி பாஸ்கர் ஈக்குவலான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.